வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நேற்று ஜூன் 21 ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்கரையில் மாபெரும் அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, உள் அமைதி உலகளாவிய கொள்கையாக மாறும் நாளாக சர்வதேச யோகா தினம் இருக்கட்டும் என உரையாற்றினார். ஈரான் இடையே தற்போது ஏற்பட்டுள்ள போர் காரணமாக அந்நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உடனடியாக அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்கிட தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்ட பயிற்சி முகாமில் பள்ளி விழுந்த பயறு வழங்கியதாக பேராசிரியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை பாண்டி கோயில் அருகே உள்ள அம்மா திடலில் இன்று ஜூன் 22 இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதையொட்டி மாநாட்டு வளாகத்தில் முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன. தினமும் காலை மாலை பூஜைகள் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்படுகிறது. அறுபடை வீடுகளின் பின்பகுதியில் 8 லட்சம் சதுரடி பரப்பளவில் மேடை, இருக்கை வசதி செய்யப்பட்டு உள்ளது. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். இதில் 5 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளனர் என் இந்து முன்னணியினர் தெரிவித்தனர். மத்திய அரசு திட்டங்களுக்கு தமிழக அரசு ஸ்டிக்கரை ஒட்டி தமிழை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். வால்பாறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். 60 வயதான அமுல் கந்தசாமி உடல்நலக் குறைவு காரணமாக கோவையில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 2 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று பிற்பகலில் அவர் உயிரிழந்தார். உயர்கல்வித்துறை சார்பில் கேவி குப்பம், துறையூர், உளுந்தூர்பேட்டை, செங்கம் ஆகிய 4 இடங்களில் புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இக்கல்லூரிகள் இந்த கல்வி ஆண்டு முதலே செயல்படும். 11 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி 11 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை முதல்வர் ஸ்டாலின் கடந்த மே 26 தேதி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக கூடுதலாக 4 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் கடந்த மே 3 தேதி அறிவித்தார். இந்த புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை முதல்வர் ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும் என அனைத்து மாநகராட்சி, நகராட்சிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள்.